வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதில் சில நேரங்களில் வெற்றி, சில நேரங்களில் தோல்வி. நாம் எப்பேற்பட்ட சவாலை சந்தித்தாலும் நம் மனம் உறுதியாக இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். மன வலிமையை எப்படி வளர்ப்பது என்று பார்ப்போமா? இன்று மனதளவில் வலுவாக இருக்க உதவும் 8 முக்கிய விதிகளை பற்றி கதைகளுடன் பார்க்க போகிறோம். முதல் விதி, தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முறை ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறையிலிருந்து அழகான சிலை ஒன்றை உருவாக்க முயற்சி செய்தார். ஒவ்வொரு முறையும் அவர் உளி கொண்டு செதுக்கும்போது பாறை உடைந்தது. பல முறை முயற்சி செய்தும் அவரால் சிற்பத்தை உருவாக்க முடியவில்லை. துவண்டு போன அவர் ஒரு ஓரத்தில் அமர்ந்து யோசித்தார். அப்பொழுது அவருக்குள் ஒரு எண்ணம் வந்தது. ஒவ்வொரு தோல்வியும் என் திறமையை மெருகேற்றும் ஒரு படி. அவர் மீண்டும் முயற்சித்தார். இந்த முறை அவர் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாக கொண்டு அந்த பாறையின் வலிமையை அறிந்து அதன்படி செதுக்கினார். இறுதியில் ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்கினார். தோல்வி என்பது முடிவல்ல, அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நாம் அனைவரும் தவறுகளை செய்வோம். அந்த தவறுகளை பற்றி வருந்துவதற்கு பதிலாக அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவோம். தோல்விகளை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டால் நம் மனம் வலுப்பெறும். இரண்டாவது விதி, உங்களை நீங்களே நேசியுங்கள். ஒரு அழகான பூந்தோட்டத்தில் ஒரு ரோஜா பூ இருந்தது. அது பக்கத்தில் இருந்த மற்ற பூக்களை பார்த்து, நான் அவர்கள் போல மென்மையாக இல்லை, அவர்கள் போல வாசனை இல்லை என்று வருந்தியது. அப்பொழுது ஒரு தேவதை ரோஜாவிடம், நீ மற்ற பூக்களைப் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் முட்கள் உன் பாதுகாப்பிற்காக உள்ளன. உன் வாசனை உனக்கே உரிய தனித்தன்மை என்றது. ரோஜா தன் தனித்தன்மையை உணர்ந்து பூக்களிலே தன்னம்பிக்கையுடன் மலர்ந்தது. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களை நீங்களே நேசியுங்கள். உங்கள் நிறம், உயரம், தோற்றம், திறமைகள் என அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது மன வலிமைக்கு மிக அவசியம். உங்களை நேசித்தால் மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது. மூன்றாவது விதி, உங்கள் எல்லைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காட்டில் ஒரு குள்ளநரி இருந்தது. அது ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கத்தை கண்டு, நானும் சிங்கம் போல வலிமையானவன் என்று நினைத்தது. அது ஒரு வேட்டையில் சிங்கத்தை போல தாக்க முயற்சி செய்தது. ஆனால் அதன் பலம் போதாததால் அது தோல்வி அடைந்தது. பிறகு நரி தன் பலம் எது, பலவீனம் எது என்று உணர்ந்து தன் எல்லைக்குள் வாழ்ந்தது. ஒரு நாள் அது தனது புத்திசாலித்தனத்தால் ஒரு பெரிய வேட்டையை வெற்றிகரமாக முடித்தது. உங்களால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம். மற்றவர்களைப் போல மாற முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுங்கள். நான்காவது விதி, பயத்தை துரத்துங்கள். ஒரு முறை ஒரு இளம் பறவை இருந்தது. அது உயரமாக மலையில் பறக்க பயந்தது. அதன் தாய் பறவை, நீ உயரமாக மலையில் பறந்தால்தான் வானத்தின் அழகை ரசிக்க முடியும் என்று கூறியது. இளம் பறவை பயத்துடன் சிறகுகளை விரித்து உயர பறக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு முறை அது பயப்படும் போது அது தனது சிறகுகளை மேலும் பலமாக அசைத்தது. மெதுவாக அது உயரமான மலையை அடைந்தது. அங்கு அது இதுவரை பார்த்திராத அழகிய உலகை கண்டது. பயம் என்பது நம் மனதிற்குள் இருக்கும் ஒரு தடையாகும். அது இல்லாத விஷயத்தை பற்றிய ஒரு எண்ணம். பயத்தை போக்க நீங்கள் பயப்படும் விஷயத்தை எதிர்கொள்ளுங்கள். பயம் இருக்கும் இடத்தில் தைரியம் பிறக்கும். ஐந்தாவது விதி, நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஒரு பழைய மரம் இருந்தது. புயல் வரும்போதெல்லாம் அதன் பக்கத்தில் இருந்த சிறிய புதர்கள் அதன் மீது சாய்ந்து புயலிலிருந்து பாதுகாத்து கொண்டன. புயல் முடிந்ததும் மரம் தன்னுடன் இருந்த புதர்களை பார்த்து, நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் எந்த புயலையும் தாங்கலாம் என்றது. நாம் வாழும் உலகில் நல்ல உறவுகள் மிகவும் முக்கியம்.
உங்களைச் சுற்றியுள்ள நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்லுறவை பேணுங்கள். அவர்கள் உங்கள் மன வலிமையின் ஆதாரமாக இருப்பார்கள். 6வது விதி, உங்களை நீங்களே கட்டுப்படுத்துங்கள். ஒரு முனிவர் தன் மனதை கட்டுப்படுத்த பல வருடங்கள் தியானம் செய்தார். ஒரு நாள் ஒரு மன்னன் அவரிடம் வந்து, உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி என்று கேட்டான். முனிவர், என் மனம் ஒரு குதிரை போல, அது என் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை அது எனக்கு பயனுள்ளது. அது கட்டுப்பாட்டில் இல்லாமல் போனால் அது எனக்கு அழிவை ஏற்படுத்தும் என்றார். கோபம், பொறாமை, வருத்தம் போன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மன வலிமைக்கு மிக அவசியம். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழலாம். 7வது விதி, நிகழ்காலத்தில் வாழுங்கள். ஒரு சிறிய மரம் நான் பெரிய மரமாக வளர்ந்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்தது. ஆனால் அது ஒவ்வொரு நாளும் தன் வளர்ச்சிக்கு தேவையான சூரிய ஒளியையும் தண்ணீரையும் பெறுவதை பற்றி கவலைப்பட்டது. ஒரு நாள் ஒரு பறவை வந்து, நீ இந்த நிமிடத்தில் கிடைக்கும் அனைத்தையும் அனுபவித்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்றது. அந்த பறவையின் வார்த்தைகளை கேட்டு மரம் நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பித்தது. கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படுவதும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதும் நம் மனம் வலிமையை குறைக்கும். நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் உங்கள் மனம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். 8வது விதி, உங்கள் உடலை கவனியுங்கள். ஒரு ராஜா தன் பலம் வாய்ந்த உடலை பற்றி பெருமைப்பட்டார். ஆனால் அவர் ஆரோக்கியமான உணவை உண்பதில்லை, உடல் பயிற்சி செய்வதில்லை. ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டார். அப்பொழுது அவர் ஆரோக்கியமான உடலுக்கு தான் ஒரு வலிமையான மனம் இருக்கிறது என்று உணர்ந்தார். ஆரோக்கியமான உணவு, உடல் பயிற்சி மற்றும் போதுமான தூக்கம் ஆகியவை மன வலிமைக்கு மிக அவசியம். உங்கள் உடலை கவனியுங்கள், அப்பொழுது உங்கள் மனமும் வலிமையாக இருக்கும். மனதளவில் வலுவாக இருக்கக்கூடிய அந்த 8 முக்கியமான விதிகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த 8 விதிகளை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். 1. தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது, உங்களை நீங்களே நேசியுங்கள். 3வது, உங்கள் எல்லைகளை தெரிந்து கொள்ளுங்கள். 4வது, பயத்தை துரத்துங்கள். 5வது, நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள். 6வது, உங்களை நீங்களே கட்டுப்படுத்துங்கள். 7வது, நிகழ்காலத்தில் வாழுங்கள். 8வது, உங்கள் உடலை கவனியுங்கள். மனதளவில் நாம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பயந்து கொண்டே இருந்தால் நாம் எந்த ஒரு காரியமும் சரியாக செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எந்த நேரமும் முன்னேறாமல் அப்படியே இருப்போம். ஒரு விஷயத்தை நாம் தைரியமாக எடுத்துச் சென்றால் மட்டும்தான் அதில் வெற்றியோ தோல்வியோ எது அடைந்தாலும் அதில் நமக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் வைத்து நம் வாழ்க்கையில் எளிமையான முறையில் முன்னேற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பகிருங்கள். நன்றி, வணக்கம்.